ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்லிலக்கணத்தில் வந்து இலக்கிய வகை சொற்களை பற்றி பார்க்கலாம். இலக்கிய வகை சொற்களில் 4 டைப் இருக்குங்க. இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல்னு சொல்லிட்டு. இயற்சொல்லையும் திரிசொல்லையும் ஒரு 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லிட்டு. அந்த இதில் இயற்சொல் அப்படின்னா என்னென்னா எல்லாருக்குமே புரியும். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து அந்த வேர்டை சொன்னோம்னா வந்துட்டு புரியக்கூடிய வேர்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து இயற்சொல்னு சொல்லுவோம். பெயர் இயற்சொல் வந்து பெயரை குறிக்கிற சொல்ல பெயர் சொல்னு சொல்லுவோமா. அதில் மண் பொன் அப்படிங்கிறது பெயர் சொல் தான். இது ஈஸியாக புரிகிறதுனால இருக்கிறதுனால இது வந்து பெயர் இயற்சொல்னு சொல்கிறாங்க. அடுத்து வினை பாருங்கள், நடந்தான் வந்தான், இதுவும் எல்லாருக்கும் புரியும். வினையை குறிக்கிறதுனால இது வினை இயற்சொல். அடுத்து அவனை அவனால், இதில் ஐ ஆள் அப்படிங்கிறது வந்து இடைச்சொல், அதனால் இது இடை இயற்சொல். உரி மாநகர், மா அப்படிங்கிறது வந்து உரி சொற்றொடர், மாநகர்ன்றது வந்ததுனால அது வந்து உரி இயற்சொல் சொல்கிறாங்க. அடுத்து திரிசொல். திரிசொல் அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த பொருள் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதனோட வார்த்தையினோட மீனிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது வந்து அது படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். இதில் பாருங்கள், இதுலேயும் பெயர் திரிசொல்ல வந்து அழுவம் வங்கூல். அழுவம்னா கடல்னு அர்த்தம், வங்கூல்னா காற்று. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இது வந்து பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. வினையில் பாருங்கள், சாற்றினான் பயின்றாள். சாற்றினான்னா சொன்னான், பயின்றான் அப்படின்னா கற்றுக்கிறது, லேர்ன் பண்ணுறது. இதெல்லாம் வந்துட்டு படித்தவங்களுக்கு தானே தெரியும், அதனால் இது வந்து வினை திரிசொல். இடை பாருங்கள், அண்ணன் மான. அண்ணன்னா அதை ஒத்தது, அது அதை மாதிரி, அந்த மாதிரி இது அப்படின்றது. அதனால் இது இடை திரிசொல். உரி திரிசொல்ல பாருங்கள், கூர் களி, கூர்னா மிகுதி, இதெல்லாம் வந்து உரி திரிசொல்ல வரும். அடுத்து திசை சொல். திசை சொல் அப்படின்னா என்னென்னா பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் வழங்குறது தான் வந்து திசை சொல்னு சொல்கிறாங்க. அதாவது வடமொழியை தவிர பிற மொழியிலிருந்துலாம் இதெல்லாம் வந்து தமிழில் வழங்குறோமா அதெல்லாம் திசை சொல். எக்ஸாம்பிள் கேணி, பண்டிகை. கேணின்னா என்னென்னா கிணறுன்னு அர்த்தம், பண்டிகைனா திருவிழா. அது வந்து வேறு சொல்லு தான், ஆனால் தமிழில் இது யூஸ் பண்ணுறாங்க, அதனால் இதை வந்து திசை சொல்னு சொல்கிறாங்க. அடுத்து வடசொல். வடசொல்னா என்னென்னா சமஸ்கிருத சொல். இதில் 2 டைப் இருக்குது, தற்சமம் தற்பவம்ன்ட்டு. தற்சமம்னா வடசொல்லில் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே வந்து எழுதுறது தான், தமிழில் எழுதுறது தான் தற்சமம். தற்பவம் அப்படின்னா வடசொல்ல சொல்கிறத சில எழுதும்போது, தமிழ் எழுதும்போது சில சேஞ்சஸ் பண்ணி எழுதுவோம். தற்சமம்க்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் கமலம், அலங்காரம், வருடம், இதெல்லாம் தமிழில் எழுதும்போதும் அப்படியே எழுதுவோம், அதனால் இது தற்சமம். தற்பவமில் விஷம். விஷமில் ஷா அப்படிங்கிறது வந்து வடமொழி எழுத்து, அது வந்து நம்ம தமிழில் எழுதும்போது விடம் அப்படின்னு எழுதுவோம். லக்ஷ்மி, லக்ஷ்மியை லக்குமின்னு எழுதுவோம். இவ்வளோதாங்க. இந்த இலக்கிய வகை சொற்களில் இந்த 4 டைப் பார்த்தாச்சு. கீழே வந்து உங்களுக்கான கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பெற்றம், உருபெயன், பீலி, சக்கரம், இதெல்லாம் எந்த வகையான இலக்கிய வகை சொல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.